சந்தோஷம். ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை உற்சாகமாக பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார், இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார் என்ற பாடலை நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக உணர்ந்து பாடுவோம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள்ளென் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள்ளென்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்தே அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே
சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யாருக்கெல்லாம் ஒத்தாசை இல்லையோ அவருக்கு நம்மளுக்கு அந்த பரலோகத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ண போறாரு? இந்த நாள்ல ஒத்தாசையா அனுப்பி வைக்க போறார். நாம் உணர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. ஒத்தாசை வரும் பர்வதம்
காக்கும் என் தேவன், தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன், போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் 3 முறை கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த சிலுவை தியான கூட்டத்திற்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த 50 நாட்கள் நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் பாதத்தில் இருந்து அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள், அவர் நமக்காய் செய்த எத்தனையோ தியாகங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஒலிவமலை கெத்சமனே தோட்டத்திலே அங்கே அவர் சிறைபிடிக்கப்படுகிறார், கைது செய்யப்படுகிறார். எல்லாரும் சூழ்ந்து ஒரு குற்றவாளியை பிடிப்பது போல அங்கே அவரை கைது செய்கிறாங்க. இதில் எந்த ஒரு முறையுமே அவங்க கடைபிடிக்கவில்லை. ஒருவரை கைது பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்திய நாட்டின் சட்டப்படி பல்வேறு நடைமுறைகள் இருக்கிறது. அதற்கான சரியான எவிடன்ஸ், அதற்கான சில முக்கியமான என்ன காரணத்துக்காக அவர் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நாடுகளிலே எத்தனையோ பேரை கைது பண்ணுகிறதே நம்ம நியூஸில் பார்க்குறோம். அப்போ அதற்கான அந்த கோர்ட் உத்தரவு, அந்த பிடி வாரண்ட் எல்லாம் ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் ஒருவரை அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவரை கைது பண்ணும் பொழுதோ அதே போல் ரோம் அரசாங்கத்தினிடத்திலே அவங்க எந்த ஒரு அந்த சரியான அந்த வழி நெறிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. இது யாருக்கு? நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம். குறிப்பாக பண்டிகை நாட்களில் யாரையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த பண்டிகையிலே தேவையில்லாத கலவரங்களை உண்டு பண்ணக்கூடாது என்று சொல்லி தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. அது மாத்திரமல்ல, இரவு நேரத்திலே எந்த ஒரு ஆசாரியர்களும் முழித்திருந்து அந்த அந்த பிரதான ஆசாரனுடைய அரண்மனையில் கூடக்கூடாது. இது அந்த நியாய பிரமாணம். ஆனால் ஆண்டவரை கைது செய்யும் பொழுதோ இவங்க எல்லா நியாய பிரமாணங்களையும் என்ன செய்கிறாங்க? பிரேக் பண்ணுறாங்க. அதை உடைச்சு இரவு நேரத்தில் அந்த ஆசரிப்பு சனகரிப்பு சங்கம் அது கூடக்கூடாது. 70 பேர் கொண்ட அந்த அமைப்பு இரவு நேரத்தில் கூடக்கூடாது, விடியற்காலம் ஆன உடனே தான் கூடணும். ஆனால் இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்பதற்காகவே இரவு நேரத்திலே சொல்லாம கில்லாம எப்படியாவது இவரை கொண்டு சிலுவையில் அடிச்சிடணும், கொலை செய்து விட வேண்டும் என்பதற்காக இரவு நேரத்திலே கைது பண்ணுறாங்க. நம்முடைய ஆண்டவரை கைது பண்ணும் பொழுது சுமார் இரவு 1 மணி இருக்கும் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. 1 மணிக்கு. அதான் ஆண்டவர் சொல்கிறார், அழகா சொல்கிறாரு, நான் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணேன், யூதர்களோடு நான் பேசினேன், உங்கள் முன்னாடிலாம் நான் நின்னேனே, அப்போ என்னை அரெஸ்ட் பண்ணலாம்ல, அப்போ என்னை பிடிக்கலாம்ல, ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஆண்டவரை. அப்போ பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த எல்லா கூட்டமுமே யாருக்கு எதிராயிரும்? அந்த ஆசாரியர்கள் அவரை பிடிக்க வந்தவங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறிடும். அதனால இப்படிப்பட்ட எந்த ஒரு இவருக்கு சாதகமாக சப்போர்ட்டாக யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இரவு நேரத்தில் என்ன பண்ணுறாங்க? அவர் ஜெபம் பண்ணும் பொழுது போய் அவரை கைது பண்ணுறாங்க. இதிலிருந்தே தெரியுது அவங்க என்ன பண்ணியாச்சு, தோத்து போனது நல்லாவே தெரியுது. ஏன் இவங்க ஒரு நல்ல ஒரு வீரமுள்ளவர்களாக இருந்தால், இவங்க திடகாத்திரம் உள்ளவர்களாக இருந்தால்,
இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது போய் கைது பண்ண வேண்டியதானே? அப்போ அவங்க போவே இல்லை. இவங்க எல்லாம் கூடி இவருக்கு சப்போர்ட் ஆட்கள் வந்துடக்கூடாது என்று சொல்லி ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்திலே, அவர் யாருமே அவரோடு இல்லாத நேரத்திலே அவருக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போய் என்ன பண்றாங்க? குற்றவாளியை பிடிக்கிறது போல பிடிக்கிறாங்க. 1 மணி அளவில் இரவில் அவரை கைது பண்ணி, முதலாவது நம்ம வாசிக்கிறோம் யோவான் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசிங்க. யார் வீட்டுக்கு அண்ணா என்பவரிடத்திற்கு போதும் போதும், முதலாவது அவரை அண்ணா என்பவரிடத்திலே கொண்டு போனாங்க. இவர் யார்? இவர் ஒரு பிரதான ஆசாரியர். அப்போ அந்த வருடத்தின் பிரதான ஆசாரியர் கிடையாது, அவர் முன்னால் இருந்த பிரதான ஆசாரியர், காய்பாவினுடைய மாமன் முறையில் அது வரும். அவர் வீட்டுக்கு முதல்ல இவரை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவை பல மணி நேரங்கள் அவரை அங்கே சித்திரவதை பண்ணி அவரை விசாரிக்க தொடங்குறாங்க. இங்கே தான் அவருடைய முதல் விசாரணை ஆரம்பமாகிறது. இங்கே நோட் கொண்டு வந்தீங்கன்னா எழுதிக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் முதல் விசாரணை அண்ணா என்பவருடைய வீட்டிலே ஆரம்பமாகிறது. இங்கே தான் அவரை, நீங்கள் இதிலேருந்து இந்த டைம்லாம் நான் சொல்லுவேன், அப்புறம் யார் என்னென்ன விசாரணை நான் சொல்லுவேன், என்னென்ன காரியங்களை இவர்கள் கடைபிடிக்கவில்லை, தவறினார்கள் என்று நான் சொல்லுவேன். இதை நீங்கள் கவனமாக கவனித்து கொள்ள வேண்டும். இவருடைய வீட்டில் இப்போ விசாரணை துவங்குகிறது. இவரை பற்றின எல்லா காரியங்களையும் இப்போ அந்த இவர் பிரசங்கம் பண்ண காரியத்தை எல்லாம் அந்த பிரதான ஆசாரியர் அண்ணா என்பவர் ஆண்டவர்கிட்ட சர மாதிரியான கேள்விகளை எழுப்புகிறார். இந்த 19, 20, 19வது வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம். விசாரித்தான். இப்போ கேள்வி ஆரம்பிக்காரு பிரதான ஆசாரியர். என்ன போதகம் பண்ணீங்க, என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி இவரை மடக்கிறதற்கு, இவர் பேச்சில் எப்படியாவது மடக்கிடலாமா அப்படின்னு சொல்லி குற்றம் கண்டுபிடித்து இவரை ஒன்றும் அரெஸ்ட் பண்ணலை. குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அவங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இவங்க ஒரே ஒரு நோக்கம், இவரை என்ன பண்ணணும்? சிலுவையில் அடிக்கணும், இவரை கொலை பண்ண வேண்டும். ஆனால் காரணம் என்னவென்று தெரியவில்லை, காரணம் என்னன்னு தெரியல. ஆனா இவரை கொல்ல வேண்டும் என்று மாத்திரம் ஒரு சதி எண்ணம் அவர்களுடைய சிந்தனைகளிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் வேகமா வாசிங்க பார்ப்போம். அவர் சொல்றாரு, நான் வெளியரங்கமா தானே பேசுனேன், உங்களுக்கெல்லாம் கேட்கிற மாதிரி தானே பேசுனேன். அப்புறம் போதும் பாருங்க, அவர் சொல்றாரு, ஜப ஆலயத்தில் நான் பேசினேன், யூதர்கள் எல்லாரும் கூடியிருக்கும் போது நான் பேசினேன். அவர் சொல்றாரு அடுத்து, நான் அந்தரங்கத்தில் போய் நான் ஒண்ணுமே உங்களை குறித்து நான் தப்பா பேசல, நான் தேவையில்லாத எந்த காரியத்தையும் நான் பேசலையே, நீங்க எல்லாம் கூடியிருக்கும் போது நான் பிரசங்கம் பண்ணேன், அப்புறம் திருப்பி எதுக்கு என்னுடைய பிரசங்கத்தை குறித்து நீங்க இன்றைய விசாரணை பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரதான ஆசாரியரிடத்துல போய் அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. 22வது வசனத்தை வாசிங்கள். அப்படி அவர் சொன்னபோது பாருங்க, அடி ஆண்டவருக்கு கன்னத்தில் விழுதுப்போம். போயும் அவர் எவ்வளவு பெரிய பிரதான ஆசாரியர், அவர் உன்ட்ட எப்படி கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நீ திமிரா பதில் சொல்லுவியா? நீ ஒரு அறை பக்கத்தில் இருந்த சேவகன் ஒரு அறை பலார்னு வந்து கன்னத்தில் கொடுக்குறான். யாருக்கு? ஆண்டவருக்கு. அங்க ஆண்டவர் அப்புறம் சும்மாவா இருந்தாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு அந்த போர் சேவகனை நோக்கி, நான் தகுதியாய் தான் பேசினேன், நான் என் உண்மையை தான் நான் சொன்னேன், நான் அவர்கிட்ட தப்பா ஒன்றும் பேசலையே. உன் பிரதான ஆசாரியர்கிட்ட எதுக்கு என்ன அடிக்கிற? அடுத்து வாசிங்க. என்னை ஏன் அடிக்கிறாய்? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, ஏன் அடிக்கிறாய்? இதில் ஒரு பெரிய ரகசியம் எனக்கு சொல்லி தர போறேன் உங்களுக்கு. என்னை ஏன் அடிக்கிறாய்? ஆண்டவர் சொல்றார் ஒரு இடத்துல, உங்களை ஒரு கன்னத்தில் அறைந்தால், அதே ஆண்டவர் சொல்றாரு என்னை ஏன் அடிக்கிறாய்ன்னு கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னது தப்பா? ஆண்டவர் ஏன் சொல்லி கொடுக்கணும்? ஒரு கன்னத்தில் வலது கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு என்று அழகா தன்னுடைய ஜனங்களுக்கு போதிக்கிற ஆண்டவர், அங்க ஒரு போர் சேவகன் அடிச்ச உடனே எதுக்கு அவர் கேட்கணும்? என்னை எதுக்கு அடிக்கீங்கன்னு ஏன் கேட்கணும்? சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். ஆண்டவர் இப்படி கேட்கலாமா?
அவர் தான் சொல்றாரு, நீங்க சகிக்கணும் கிறிஸ்தவர்கள், நீங்கள் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் காமிங்க. நம்ம காமிக்க ரெடியா இருக்கோம், ஆனா அவன்கிட்ட எதுக்கு அடிக்கன்னு கேட்க ரெடியா இல்லை ஆண்டவர் மாதிரி. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இன்னைக்கு பலர் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுவாங்க கிறிஸ்டியானிட்டிக்கு மக்களுக்கு, பிரதர் நம்மளாம் ரொம்ப பொறுமையாக போகணும் பாருங்க, எதுவுமே சொல்லக்கூடாது, அவன் ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தையும் காமிக்கணும். நம்ம என்ன இழிச்ச வாங்களா? ஆண்டவர் கேட்டிருக்காரு, கேள்வி கேட்டிருக்காரு, ஆண்டவர் எதிர்த்து கேட்கிறாரு, எதுக்கு என்ன அடிக்கிற? நான் தப்பா ஒன்றும் பேசலையே, நான் சரியா தானே பண்ணேன், நான் தப்பா சொன்ன என்ன அடிக்கலாம்? நான் கரெக்டா பண்ணும் பொழுது, நான் கரெக்டா பிரசங்கம் பண்ணும் பொழுது, உன் பிரதான ஆசாரியர் கேட்கிற சரியான கேள்விக்கு சரியான பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறேன், பிறகு ஏன் என்னை அடிக்கிறாய்? இன்னைக்கு நாம் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா கிறிஸ்தவர்களும். வேதத்தின்படி ரொம்ப முடியினால் கூட ஓரளவுக்கு நம்ம கர்த்தருக்கு பயந்து, அவருடைய வேதத்திற்கு பயந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு எதிராக ஒரு சத்துருவானவன் வந்து நிற்கும் பொழுது நம்ம அவனுக்கு என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? அடிமணிஞ்சு போயிடுறோம். சாரி 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 சரி, என் மேலே தான் தப்பு, என் மேலே தான் தப்பு, நீங்கள் எல்லாம் கரெக்டு. அது முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம நிறுத்தணும், முதல்ல பேசணும். யார் மேலே மிஸ்டேக்? அவன் மேலே மிஸ்டேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லி காமிக்கணும். மூடனுக்கு மூடத்தனமாய் பதில் சொல்லுன்னு வேதத்தில் பைபிளில் வசனம் இருக்கு. பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். டென்சி முன்னாடி வா, நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு நல்லா புரியும். என்னுடைய வலது கண் எது? மேலே வா, மேலே இங்கே வா. ஓங்கி அடிச்சிடக்கூடாது, சரியா? சரி. என்னுடைய வலது கண்ணத்தில் நீ அடிக்கணும். எந்த கையை வச்சு அடிப்ப? வலது கண்ணத்தில் அடைந்தால் மறு கண்ணத்தை காமின்னு மத்தேயு வசன மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வரும், மலை பிரசங்கத்தில். மத்தேயு 3:13 அதை வாசிங்க. வலது கண்ணம் தானேப்பா? சரி ஓகே, கவனிங்க. என்னை வைப்போ கண்ணத்தில் அடிக்க போறா, என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னுடைய வலது கண்ணில் அடிக்க போறா, வலது கண்ணத்தில், சாரி வலது கண்ணத்தில் இப்போ அடிக்க போறா. எப்படி அடிப்ப நீ? இது அடிக்க முடியாது, வலது கண்ணத்தில் அடிக்க முடியாது. மேக்சிமம் யாருமே லெஃப்ட் ஹேண்டை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அடிக்கிறாருன்னா முதல்ல எந்த கை தான் வரும்? ரைட். வலது இந்த கை தான் வரும். பலகாரன்னு வாட்டமாக இங்கே அடித்தா இடது கண்ணில் போய் அடி விடும். இதான் வலது கண். நம்ம வந்து இப்படி ஆப்போசிட் இந்த பக்கம் நிற்கிறவங்க நம்முடைய வலது கண்ணில் அடிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு உன் மறு கண்ணத்தையும் காட்டு. அப்போ எப்படி இதை அடிக்க முடியும்? இதை வசனத்தை வச்சுக்கிட்டு சரியா புரியாம ஒரு ஒன்று அடிச்சுட்டா திருப்பி நீ நில்லு, அவன்கிட்ட அடி வாங்கு. எத்தனை அடி நம்ம வாங்க முடியும்? எத்தனை டைம் நம்ம பொறுத்து போக முடியும்? இப்போ நான் பின்னாடி திருப்பி நிற்கிறேன், இப்போ என் வலது கண்ணத்தில் அடி, இப்போ அடிச்சிடலாம். பின்னாடி நின்று அடிக்கிறேன்னு நினச்சிக்கோங்களேன், கொஞ்சம் அடி நல்லா பண்ணிக்காமி, அப்போ தான் தெரியும். அடிச்சிட்டா. இப்போ என்னுடைய வலது கண்ணில் அவளால் அடிக்க முடியுது. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, உன் முதுகுக்கு பின்னால் நடக்கக்கூடிய துரோகத்திற்கு நீ திரும்பி நிற்கணும். திரும்பி நின்னா இன்னொரு கண்ணு என்ன தெரியும்? இடது கண்ணு தெரியும். இடது கண்ணில் அடிக்க முடியுமா? இந்த கையை வச்சு அடிச்சிடலாம். இந்த கையை வச்சு அடி, இன்னொரு கண்ணத்தையும் காமிக்கலாம். இது எதை குறிக்க தெரியுமா? நமக்கு பின்பாக, முதுகுக்கு பின்பாக நடக்கக்கூடிய துரோகத்திற்கு நீ திரும்பி நிற்கும் பொழுது அவன் என்ன ஆவான்? திருப்பி நம்மளை அடிப்பானா? அடிக்க மாட்டான். ஐயோ, முதுகுக்கு பின்பாக யார் துரோகம் பண்ணுவா? நம்மோட ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க. நமக்கு துரோகம் செய்கிறவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அவங்க 1000 எதிரிகளுக்கு சமம். உங்களோடு இருந்து துரோகம் பண்றாங்க பார்த்தீங்களா? உங்களோடு இருந்து நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க. நன்மை செய்கிறவர்களுக்கு துரோகம் செய்கிறவங்க ஒரு ஆளு 1000 பேருக்கு சமம். இன்னைக்கு நான் ஒரு நபருக்கு நன்மை செய்கிறேன், ஆனால் எனக்கு மறைமுகமாக அவர் தீமை பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு குறித்து அவதூறாக பேசுகிறார், தப்பாக சொல்லி கொடுக்காரு அப்படின்னா அவர் 1000 எதிரிகள், துரோகிகளுக்கு அவர் சமமானவர்.
இன்னைக்கு அதுக்கு தான் ஆண்டவர் திரும்பி நிற்க சொன்னார். அவனுக்கு நீ திருப்பி நிற்கும் பொழுது நேருக்கு நேர், கண்ணுக்கு நேர் நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம திருப்பி அவன் அடிப்பானா? நோ, அவன் அடிக்க மாட்டான். ஆண்டவர் மறைமுகமாக அவனை நீ மன்னி என்று சொல்லுகிறார். ஆனால் உனக்கு நேருக்கு நேர் நின்று ஒருத்தன் உன்னை தேவையில்லாமல் குற்றப்படுத்துகிறான், உன்னை தேவையில்லாமல், இதை வேதத்தின்படியும் எடுத்துக்கலாம், நம்ம ஆவிக்குரியபடியும் எடுத்துக்கலாம். ஒருத்தன் நம்ம தேவையில்லாமல் சண்டைக்கு வரான் அப்படின்னா அவனுக்கு எதிர்த்து நிற்க தான் செய்யணும். அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் என்ன பண்ணுவான்? அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அதனால கிறிஸ்தவர்கள் என்றுமே நம்ம என்ன பண்ணணும்? விழிப்பாக இருக்கணும். நம்ம இந்த விஷயங்களை கோட்டை விடுறதுனால தான் எல்லா பிசாசும் சிம்மாசனம் போட்டு நம்ம தலை மேலே உட்காந்துட்டு இருக்கு. கேட்க வேண்டிய இடத்துல சொல்லுங்க, நியாயமாய், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நியாயமாய் கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்டு ஆக வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது, இது ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தது. இல்லாட்டி பைபிள் இன்னொரு வசனுக்கு மூடனும் தன்னை ஞானி என்று எண்ணிக்கொள்வானா. ஓ, நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட், எப்பா இவனை நம்ம முடக்கிட்டோம். அவன் மூடத்தனத்தை நீ அவனுக்கு உணர்த்தணும். ஏன் நீ தப்பு பண்ற அப்படிங்கிறது உணர்த்தணும். அதுக்கு மேலே அவன் கேட்கலன்னா அது தேவ சுத்தம், அது ஆண்டவர் அவன் அதுக்கப்புறம் பார்த்துக்குவாரு. ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா பிசாசுக்கு நாம் துணை போவதற்கு அது சமம். அவனுக்கு நம் வழிவாசல்களை நாம் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அதை தான் அந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை எதுக்கு நீ அடிக்கிற? நான் தப்பு பண்ணலையே. அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்கேயுமே பேசலை. அவர் மயிர் கத்திரிக்கிற ஆட்டை போல தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். ஒரே இடம், நான் தகாததை ஒன்றும் உனக்கு ஒப்புவிக்கவில்லையே, நான் தகுதியாக தானே நான் பேசினேன். நம்ம மேல குற்றமே இல்லை அப்படின்னா சில காரியங்களுக்கு நாம் துணிந்து பேசுவது அது நல்லது. ஆமேன், அது நல்லது. சொல்லுங்க, அது நல்லது. அதனால உங்களுடைய வாழ்க்கை என்கிற இந்த பயணத்திலே பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கா, அதை ஆண்டவர் பாதத்தில் வச்சிருங்க. ஆண்டவரை, இதை இதுக்கு மேலே என்னால் முடியாது, உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதற்கு நீங்கள் நிற்கும் பொழுது உங்களோடு யார் நிற்கிறாங்க? கர்த்தரே வந்து நிற்கிறார். ஆமேன். நீங்கள் ஒரு அடி ஆண்டவருக்காக எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் கால்களோடு சேர்ந்து 10 அடி எடுத்து வைப்பார். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பிசாசோடு போராடுவதற்கு, அவனை ஜெயிக்கிறதற்கு, இந்த உலகத்தில் பல மனிதர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு நாம் ஞானமாய் பதில் சொல்வதற்கு நம் தேவ சந்நிதியில் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்க எப்படி பேசணும் என்கிற ஞானத்தை உங்களுக்கு தருவார். ஆமேன். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் அடி வாங்கினார், ஆனால் அடிச்ச அடிக்கு ஏன் அடிக்கிறேன்னு திருப்பி கேட்டார். இன்னைக்கு நம்ம தேவையில்லாத, நம்ம மேல காரணம் இல்லாமல் நம்ம மேல ஒரு பழி சுமரும் அப்படின்னா தேவன் நிச்சயமா நமக்கு நீதி செய்வார். நமக்கு வாயை கொடுத்துருக்காரு, நாவை கொடுத்துருக்காரு. கேட்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம கேள்விகளை நிச்சயமாக நாம் கேட்கணும். அப்படியே நம்ம விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, சரி இவன் கோலப்பை போல, இவனை நல்லா இன்னும் பேசலாம், இன்னும் திட்டலாம்னு சொல்லி நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை அவன் கொடுத்து கொண்டே இருப்பான். ஒரு முறை நீங்கள் கடிந்து பாருங்க, அவன் உங்களை விட்டு ஓடிடுவான். ஒரே கடிந்து கொள்ளுதல், அவன் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிடுவான். அதனால பிசாசுக்கு நீங்கள் எப்பொழுதும் எதிர்த்து நில்லுங்கள். உங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய சத்ரு உங்களுடைய காலினுடைய தூசிக்கு கீழே. கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய சத்ரு உங்க காலுக்கு தூசிக்கு கீழே. கை கொடுத்து சொல்லுங்க, அவன் உங்கள் கால் தூசிக்கு சமம். அதனால அவனை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்குள்ள ராஜாதி ராஜா வீற்றிருக்கிறார். ஆமேன். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை முடிவு பரியந்தம் அவர் நடத்துவார். அதனால கிறிஸ்தவர்களே, நீங்கள் விழிப்போடு இருங்கள், தைரியமாய் நீங்க இந்த உலகத்தை எதிர்கொள்ளுங்கள். ஏனால் சர்வ வல்லவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆமேன். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சரி, எல்லாரும் எழுந்து நிற்போம். இது பிப்ரவரி மாதத்தின் நிறைவான நாள். அதனால் ஒரு நிமிடம் நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லி, ஒரு நிமிடம் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, நாளை தினத்தின் ஆராதனைக்காக நம்ம ஜெபித்து, ஒரு அற்புத சுகத்துக்காக ஜெபித்து, இத்தனத்தையும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணணும். ஒரு பாட்டுடைய ஒரு கவியும் நான் பாடணும். அல்லேலூயா. அதனால் இது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? இந்த 2வது மாதம் நிறைவு பெற போகுது. இந்த மாதத்தில் நீங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் நிற்கிறீங்க. அதனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எல்லா அடியும் வாங்கிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் நீங்கள் அடி வாங்க போகிறதில்ல, நீங்கள் அடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அதனால் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த 2 மாதம்
கர்த்தர் உங்களை சுகபத்திரமாய் நடத்தினதற்காக. நாளை தினத்தில் மார்ச் மாதம், புதிய மாதம், வசந்த காலத்தின் துவக்கம்னு சொல்றாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு வசந்த காலம் துவங்க போகுது. கை தூக்கி சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கெல்லாம் ஒரு வசந்த காலம். அல்லேலூயா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி இப்போ ஒரு நிமிடம் இந்த 2 மாதம் கர்த்தர் உங்களை நடத்தினார். இன்னும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் புது மாதத்துக்குள்ள நம்ம போக போறோம். அதுக்கு நீங்க எல்லாம் நன்றி சொல்லுங்க. இந்த 2வது மாதத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்து, பலன் கொடுத்து, பாதுகாத்து, உணவு கொடுத்து, தண்ணி கொடுத்து. இன்னைக்கு மத்தியானம் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் டயர்டாயிட்டு, அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ இடைவிடாம மூச்சு விடுத பாரு, நீ அதுக்கு மட்டும் நன்றி சொல்லு அப்படின்னாரு. அல்லேலூயா. நம்ம ஜெனரேட்டர், எதையும் ஒரு பெரிய ஜெனரேட்டரு, அதுக்கு தான் நீ இடைவிடாம மூச்சு விட்டுட்டு இருக்க பாரு. நீ அசந்து தூங்குற, ஆனாலும் மூச்சு விடுற, வேகமா ஓடுற. அப்ப நீங்க பாருங்க ஆண்டவர். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய சுவாசத்துக்காக, நுரையீரலுக்காக நல்லா மூச்சு விட வைக்கிறீரே அப்படின்னு சொல்லி நான் நன்றி சொன்னேன். நீங்க கூட அப்படி கர்த்தர் உங்களுக்கு எதுக்கெல்லாம் ஏவுதாரோ அதற்கு நீங்க நன்றி சொல்லலாம். இந்த நேரத்தில் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இந்த 2வது மாதத்திலும் எங்களை இந்த நிறைவான நேரத்தில் உம்முடைய ஆலயத்தில் நீங்க நிற்க வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த 2வது மாதத்திலும் இந்த ஆண்டவரே தகப்பனை, இந்த மாதத்தின் 28 நாட்கள், ஆண்டவரே கடந்த மாதத்தின் 31 நாட்கள்னு சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை சுகபத்திரமா நீங்க நடத்துனீங்கப்பா, பாதுகாத்தீங்கப்பா, எங்க பிள்ளைகளை பாதுகாத்தீங்கப்பா, எங்களுக்கு நல்ல உணவு உடை எல்லாம் தந்தீங்கப்பா, என்னுடைய பிரயாணத்திலெல்லாம் கூட இருந்தீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அடுத்தபடியாக நம்ம நாளைக்கு புதிய மாதம், மார்ச் மாதத்தின் 1ஆம் தேதி, நாளைக்கு நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை, திருவிருந்து ஆராதனை. அதெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய அன்பின் ஐக்கிய விருந்தாய் நம்ம எல்லாரும் உணவு அருந்த போறோம். இப்படியாக எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு நாளைய தினத்தின் ஆராதனையில நடத்தி கொடுப்பதற்கு நீங்க எல்லாம் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஆலயத்துல நாளைய தினத்தின் பாடல் பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆராதனை பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். வாக்குத்தத்த வார்த்தை உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கட்டும். நாளைக்கு சிறப்பு செய்தி கொடுக்க வரக்கூடிய சிறப்பு செய்தியாளர்கள் உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கட்டும். அந்த வார்த்தை, அந்த திருவிருந்து ஆராதனையில நீங்க கர்த்தருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நீங்க பானம் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பலனாய் மாறட்டும். ஆண்டவரே, நாளை தினத்தின் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. புதிய ஜனங்களை கொண்டு வாங்க. நாளை தினத்தின் ஆராதனையில பாடி ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் கர்த்தர் கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி, ஆண்டவரே நாளை தினத்தின் ஆராதனையை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க 3வது உங்களுக்கு நல்ல பலன், மார்ச் மாதத்திலையும் நல்ல பலன் வேறணும். எந்த வெயிலாக இருந்தாலும் சரி, கோடை காலமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகள், எந்த கால நிலைமைகளிலும் கர்த்தர் உங்களை சுகபத்திரமாய் பாதுகாக்கணும். உங்களுடைய ஆரோக்கியம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தோடு நீங்க வீட்டு காரியத்தையும் சுறுசுறுப்பாக செய்யணும், உங்க குடும்பத்தின் காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்யணும், உங்க வேலைகளை சுறுசுறுப்பாய் செய்யணும். அதனால இந்த மார்ச் மாதத்துல தேவன் உங்களை இன்னும் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். அபரிவிதமாய் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கணும். அதற்காக நீங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. இப்பொழுதும் நம்ம கேட்க போகிற வார்த்தை நமக்கு அது பிரயோஜனமா இருக்கணும். அதற்காக கூட நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். பாடுவோம். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ குணமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். சொல்லுங்க. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார்.
செல்வார். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருங்க. இந்த 50 நாள் ஜெபத்திலையும் 11வது நாள் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல ஒரு செய்தியை குணசேகரன் ஐயா அவங்க கொண்டு வருவாங்க. நீங்கள் கருத்தாக உட்கார்ந்து வார்த்தைகளை கேளுங்க. முடிந்த உடனே கொஞ்சம் நாளை தினத்தின் உணவு ஆயத்தத்துக்காக சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். அதுவும் நீங்கள் இருந்து முடிஞ்சு செஞ்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும். அதனால் உங்களை எல்லோரும் எதிர்பார்க்குறோம். நாளை தினத்தின் ஆராதனைக்கும் நீங்கள் ஜெபத்தோடு வாங்க. இரவு நேரத்தில் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் அவர் ஆசீர்வதிக்கும்படியாக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து தேவ சமூகத்துக்கு வாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இப்பொழுது நல்ல கரங்களை தட்டி நம்ம அருமையான ஐயாவை நாம் ஜெபத்தோடு வரவேற்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் கூட்டு. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கரங்களை உற்சாகமாக தட்டுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை கர்த்தர் எவ்வளவாக ஆசீர்வதித்திருக்கிறார். சகோதரர் சொன்னது போல் இன்றைக்கி நாம் சுவாசிக்கிறது கூட மற்ற எல்லாத்தையும் விட மெயினானது என்ன? சுவாசம். அல்லேலூயா. சுவாசத்தை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வத்தினால இன்று நாம் நடந்து வந்து ஆண்டவர் ஆராதிக்க அவருடைய பாத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. தகப்பனேவும் பீடத்தில் தகன பலியானேன். தகப்பனேவும் பீடத்தில் தகன பலியானேன். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் கீரேன். வேண்டாத பலவீனங்கள் தகப்பனே முன்வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தாவும்மை பார்க்கணும். என் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தாவும்மை பார்க்கணும். காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். தேவனே, இன்னைக்கு நீங்கள் எங்கள் காதுகளை திறந்தருளும்.
உம்முடைய குரலை கேட்கணும் ஆண்டவரே. இந்த ஜெப வேலையில் உம்முடைய குரலை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. எங்கள் கண்களை தூய்மையாக்கும், எங்கள் கண்களை தூய்மையாக்கும் நாங்கள் தரிசிக்கணும் ஆண்டவரே. இந்த ஜெப வேலையில் நாங்கள் தரிசிக்கணும் ஆண்டவரே. இந்த செய்தி வேலையில் உம்முடைய சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. உம்மை தரிசனத்தோடு உம்முடைய செய்தியை கேட்க வாஞ்சிக்கிறோம். தேவனே, எங்கள் மேல் கிருபையாயிரும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 41 சங்கீதம் 41. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1 to 3. ம் 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 அல்லேலூயா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடுகிறீர். அல்லேலூயா. அப்போ சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வரணும் அப்படின்னாக்க, சிறுமைப்பட்டவனை என்ன, வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு, சமுதாயத்தில் சிறுமைப்பட்டு, ரொம்ப மோசமான ஒரு நிலையில் அவங்க இருக்கிறவங்க மேலே நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு போகும் பாருங்க, அதுதான் சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை. அல்லேலூயா. அந்த சிந்தை வரணும்னா முதல்ல நமக்கு என்ன வேணும்? இயேசு கூட்டத்தை பார்த்து முதல்ல என்ன அவருக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு? மனதுருக்கம். கர்த்தர் சரியாக சொல்ல வச்சார். நன்றி. மனதுருக்கம் வந்தது. அடுத்தது அவருக்கு என்ன இருந்தது? இரக்கம். இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ அந்த சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வரணும்னா நமக்குள்ள மன உருக்கம் வரணும். அடுத்தது இரக்க குணம் இருக்கணும். அல்லேலூயா. இரக்க குணம் இருக்கும் பொழுது தான் அவங்க மேலே நமக்கு ஏதாவது அவங்களுக்கு செய்யணும், ஏதாவது உதவி செய்யணும்னு நாம் நினைக்க முடியும். ஏசு அதை தான் சொன்னார், மன உருக்கத்தோடு சொல்கிறாரு. இவங்க 3 நாளாக நம்ம சமூகத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி பட்டினியை 3 நாள் எதுவுமே சாப்பிடல. இப்போ அவங்க பட்டினியாக போகிறத நான் விரும்பலை. அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அப்படி சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவனுக்கு என்ன நன்மை கிடைக்குதா? 2வது வசனம், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் நம்மளை எல்லா விதத்திலும் பாதுகாப்பார். அவருக்கு எல்லா விதத்திலையும் அவர் நம்மளை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளை பாதுகாத்து உயிரோடு வைப்பார். அவர் நம்மளை எதிரிகள் முன் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அப்போ அது மட்டும் இல்லை, அடுத்தது என்ன? 3வது வசனம், படுக்கையின் மேல் வியாதியை கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே, அல்லேலூயா, வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை, அவர் எப்படி இருக்கிறார், சுவாபம் இருக்குதோ அந்த சுவாபம் நமக்கும் இருந்தா இதுதான் நமக்கு நடக்கணும். மரணம் வரும் அப்படின்னு சொன்னாலும் மரணமும் நம்மளை என்ன பண்ணும்? நம்மளை பார்த்து பயந்து ஓடிடும். அல்லேலூயா. மரணமும் நம்மை பார்த்து பயந்தோடு நம்மளை நெருங்காது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நமக்கு வேறு ஏதாவது வியாதி மற்ற காரியங்கள் பலகீனங்கள் வந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். ஒரு முறை நான் எங்கள் ஊரில் ஊழியத்துக்கு 3 நாள் போவேன், 4 நாள் இங்கே இருப்பேன். அப்படி போனப்போ ஆராதனையில் முடிச்சாச்சு, 3 நாள் முடிஞ்சது. எப்போவுமே 3 நாள் போயிட்டேன்னா அங்கே போய் காலை வச்சுட்டா அடுத்தது 3 நாள் எனக்கு இந்த உலகம் மறந்துடும். ஆராதனை முடித்து மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்து வெளியே வந்து ஹோட்டலுக்கு போய் நிற்கும்போது தான் தெரியும், ஓ நம்ம கோயம்புத்தூர் போகணுமோ, சாப்பிடணுமா, நேரம் வந்துச்சா அப்படின்ற ஒரு உணவு வரும். அப்போ அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இந்த இது ஹிப்புக்கு பக்கத்தில் அந்த ஜாயினில் லைட்டாக வலி கொஞ்சமாக. அதை முடிச்சுட்டு அப்படியே மீண்டும் போனேன். வண்டி பார்க்கிங்கில் இருக்காங்க, ஒரு 5 கிலோமீட்டர் போகணும், கடைக்கு போகணுன்னா. அங்கே பார்க்கிங் விட்டுட்டு போய் சாப்பிட்றேன். சாப்பிட்டு எந்திரிக்கும் போது லைட்டாக வலி. மீண்டும் பஸ் ஏறுறேன், இன்னும் கொஞ்சம் வலி. கோயம்புத்தூர் போய் இறங்குறேன், இன்னும் கொஞ்சம் வலி. அங்கே வண்டி விட்டுட்டு போயிருந்தேன், அந்த வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றேன், கொஞ்சம் வலி அதிகமாகிடுச்சு. அல்லேலூயா.
வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். வலி அதிகமாக இருக்குது, இருந்தாலும் படுத்து தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு தான் எந்திரிக்கிறேன். எந்திரிக்கும் போது எனக்கு கொஞ்சம் வலி இருந்தாலும் அதை தாங்கிட்டு அப்படியே அன்னைக்கு பூரா சமாளிச்சிட்டேன். நைட் ஆக 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 வலி இவ்வளோதான் இல்லை, காலை நீட்ட முடியல, காலை தூக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. இப்படி நீட்டி வச்சு தான் கட்டில் படுக்கணுன்னா என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அம்மா கொஞ்சம் காலை தூக்கி பெட்டில் வை, என்னால் முடியல. அன்னைக்கு தான் என் ஒய்ஃப் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ 2 பேருமா கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சொன்னார், மகனே நீ அதிகாலையில் 4:30 மணிக்கு நான் ஜெபத்துக்கு எந்திரிச்சிருவேன். அதிகாலை 4:30 மணிக்கு ஜெபத்துக்கு எந்திரிப்பேன் இல்லையா? ஆமாம் ஆண்டவரே. அப்போது பூரணமாக விடுதலை ஆகிருப்பேன். அல்லேலூயா, பூரணமாக விடுதலை ஆகிருப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். படுத்து நல்லா தூங்கிட்டான், நல்லா தூக்கம் வந்துட்டு தூங்கிட்டான். ஒரு 3 மணிக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எந்திரிக்கிறேன், பாதி வலி காணோம். அல்லேலூயா. என் ஒய்ஃபாக முடிச்சிட்டு இருந்தாலும் என்ன எப்படிங்க இருக்குன்னா, பாதி வலி காணாமான்னு. அடுத்து 4:30க்கு எந்திரிக்கிறேன், நோ பெயின். அல்லேலூயா, பெயினே இல்லவே இல்லை, பூரணமாக சுகங்கடிச்சிருச்சு. இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அல்லேலூயா. அப்போது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவனுக்கு வருகிற எந்த பாடுகள் உபத்திரங்களாக இருந்தாலும் கர்த்தர் நீக்கி நமக்கு பூர்ண விடுதலை தந்து ஆசீர்வதிக்கு போதுமானவராக இருக்கிறார். அது ஏன் அது வந்துச்சுன்னா, அப்போ பின்னாடி நான் நினைக்கும் போது நான் அதுக்கு ஒரு சாட்சியாக நிற்கணும் கர்த்தருக்கு. அல்லேலூயா. இப்போ அதனால தான் நான் எங்கே சாட்சி சொல்கிறேன் இல்லையா? அதனால தான் இன்றைக்கி இங்கே நான் சாட்சி சொல்கிறேன், சிறுமைப்பட்ட சிந்தை உள்ளவனுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கின்றது பற்றி. அல்லேலூயா. அடுத்து 4வது வசனம் படிங்க. கர்த்தாவே பாவம் செய்தேன் என்று நான் சொன்னேன். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அப்போ அங்கே பாருங்க, அவன் தன்னுடைய பாவத்தை ஒத்து அறிக்கை செய்கிறான். நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன். அந்த நம்ம கெட்ட குமாரன் கதையில், கெட்ட குமாரில் இளையகுமாரன் கதையில் நம்ம கெட்ட குமாரன் சொல்லியே அதுதான் நமக்கு வந்துட்டுருக்கு. அந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா திமிரும் பண்ணிட்டான், எல்லா சொத்தை பிரிச்சுட்டு போனால் அழிச்சுட்டான், எல்லாமே செஞ்சுட்டான், என்னென்ன பாவத்தை செய்யணுமே எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டான். இப்போ பன்றிதுங்கிற தவிடு கூட பசி கிடைக்கல. அல்லேலூயா. பன்றி தான் மேய்க்கிறான், பன்றிக்கு தான் தவிடு போடுறான், அந்த தவிட்டை எடுக்கலான்னு போனால் பன்றி பிடிக்குது. அல்லேலூயா. அப்போ தான் அவனுக்கு உணர்வு வருது. அவன் சொல்கிறான், என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் பூர்த்தியாக சாப்பிட்றாங்க, நான் இங்கே பன்றி திங்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்கல. நான் என் அப்பாட்ட போவேன், அவர்கிட்ட சொல்லுவேன், அப்பா பரத்துக்கு முன்பாகவும் உமக்கு எதிராகவும், பரத்துக்கு எதிராகவும் உனக்கு எதிராகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு, என்னை ஒரு வேலைக்காரனாக வச்சுக்க, மகனாக வைக்க வேண்டாம். என்னை மகன்ன்ற தகுதிக்கு நான் இழந்து போயிட்டேன், ஒரு வேலைக்காரனாக மட்டும் வச்சுங்க போதும். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். நம்ம பாவம் செஞ்சுருக்கலாம், அந்த பாவத்தின் நிமித்தம் நமக்கு என்ன வரலாம், வியாதி வரலாம், எல்லாமே வரலாம். அந்த இடத்துல நம்ம பாவத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் இப்படியாட்டு பாவத்தை உங்களுக்கு முன்னாடி செஞ்சிட்டேனே, இதனால தான் இது வந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், என்ன அந்த இதிலேருந்து விடுதலை மன்னிங்க என்ன முதல்ல. அடுத்தது கேட்குறான், அடுத்தது அது என் ஆத்மாவை குணமாக்க. இப்போ ஆத்மா ரொம்ப வியாகுலத்தில் இருக்குது, என்னை குணமாக்க ஆண்டவரே. அல்லேலூயா. இதுதாங்க, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, நோய் நொடியாக இருந்தாலும் சரி, நமக்கு வராமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னாக்க முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அவருடைய பாதத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யணும். அதனால தான் அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை, இங்கே முன்னாடி பேசும்போதெல்லாம் சொல்கிற ஒரே காரியம், ஜெபத்தில் முதல்ல உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்க. அடுத்தது ஒன்று சொல்கிறேன், ஜெபம் எப்படி இருக்குன்றதுக்கு சாட்சியாக தானியேல் 9வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. அதில் தானியேல் எப்படி ஜெபம் பண்ணுறான், அவங்க ஜனத்துக்காக எப்படி ஜெபம் பண்ணுறான்றதை நீங்கள் பாருங்கள். அந்த சாயலில் தான் உங்கள் ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த சாயலில் தான் அந்த ஜெபம் இருக்கணும். தானியேல் 9வது அதிகாரம். இது தெரிஞ்ச பிறகு ஒரு நாள் உட்காந்து அப்படியே அந்த ஜெபம் பண்ணும்போது அற்புதமாக ஆண்டவர் சகல காரியங்களையும் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்போது இங்கே நான் ஆண்டவரே உமக்கு முன்பாக பாவம் செஞ்சுட்டேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று இவன் என்ன பண்ணுறான், அறிக்கை செய்கிறான். ஆனால் பாவம் செஞ்சுட்டு
அந்த வியாதியில் கிடக்கும்போது ஒருத்தன் அறிக்கை பண்ணவே இல்லை. கடைசியில் அவனுக்கு என்ன வந்தது? வேதனை துக்கமாக வந்தது. அல்லேலூயா. அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி என்னாகாம 12 நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே, ஆரோன், மிரியாம், இவங்க 3 பேர் யார்? ஆமாம், மோசே தலைவர், ஆரோன் ஆசாரியன், மிரியாம் ஆசாரியன் கூட இருக்கிற அக்கா. ஆரோன் மோசையோட அன்னை. அல்லேலூயா. ஆனால் அவன் இது மீதியான் தேசத்தில் ஆசாரியனுடைய மகளை மேரேஜ் பண்ணியிருந்தான். மீண்டும் எதியோப்பிய மகத்தில் ஒரு பொண்ணையை மேரேஜ் பண்ணியிருக்கான். அல்லேலூயா. என்னாக அவன் 12 எடுத்தீங்கன்னா வேகமாக எடுத்துங்க. அதனால் இவங்களுக்குள்ள என்ன வருது? ஒரு பிரச்சனை வருது. இவங்க என்ன சொல்கிறாங்க? அதை எடுத்துட்டிங்கன்னா மடமண்ண எடுங்க. என்ன ஆகும்? 12 1 2 3 பிரதர். ம் 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 12 ம் 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 ஆ ஆ அல்லேலூயா. மோசே எப்படிப்பட்டவனா இருந்தான்? பூமியில் உள்ள சகல மனுஷர். அந்த நேரத்தில் பூமியில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர்த்தையும் கணக்கு போட்டு பார்த்தா மோசை போல சார்ந்த குணம் உள்ளவன் ஒருத்தனுமே இல்லை. அல்லேலூயா. இது யார் சாட்சி கொடுக்குறா? தேவனே சாட்சி கொடுக்குறார். அல்லேலூயா. தேவனிடத்த சாட்சி வாங்கணும். அதுதான் நம்ம தேவனுக்கு பிரியமானவங்க. அல்லேலூயா. அப்போ சொல்கிறான். அடுத்தது பாருங்க. ம் 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 அல்லேலூயா. பாருங்க, இப்போது மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு எதிராக பேசுகிறாங்க. எங்களை கொண்டும் கர்த்தர் 2வது வசனம், கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கோபத்தில் கீழே வர்றாரு பாருங்க. 9வது வசனம், கர்த்தர் கோபம் அவர் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார், மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போல குஷ்டரோகியானாள். அல்லேலூயா. குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு முன்னாடி பாவம் நம்ம பேசுகிற வார்த்தையை நாம் உணர்ந்து பார்க்கணும். நம்ம சரியாக பேசுகிறோமா தப்பாக பேசுகிறோமா அப்படின்றத. அதனால தான் அடிக்கடி நான் சொல்கிறது, நம்முடைய நாவிலிருந்து கிளம்புற வார்த்தை அருள் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கணும், கிருபை பொருந்திய வார்த்தைகளாக இருக்கணும். அசுத்தமான வார்த்தைகள் வரக்கூடாது, தீமையான வார்த்தைகள் வரக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. அல்லேலூயா. அது நாம் யாரை குறித்து பேசுகிறோம் எச்சரிக்கையாக இருக்கணும். இவன் சாதாரண ஆள் இல்லை. மோசே கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். 3 முறை அவரை தரிசிக்கிறதுக்காக 3 முறை 40 நாள் உபவாசம் இருந்து போனவன். அல்லேலூயா. அவனை முகமுகமாக தரிசித்தவன். அவனை தேவனை தரிசித்துட்டு கீழே வரும்போது அவன் முகம் பிரகாசித்தது. யாரும் பார்க்கக்கூடாதபடி இருந்ததுனால முக்காடு போட்டுட்டான். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நிற்கிற யாரையாக இருந்தாலும் சரி, நாம் யாரையுமே
சரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசணுமே. அது கோபம் வந்துட்டா கூட சில சமயத்தில் மற்றவங்க பேசும்போது கோபம் வருது தான். ஆனால் அந்த கோபத்தை நம்ம அடக்கிட்டு அல்லது பேசாமல் இருந்துடணும், மௌனமாக இருந்துடணும். நலமானதையும் பேசாமல் மௌனமே இருந்தேன் சங்கீதத்தில் வசனம் இருக்கு. நலமானதையும் நான் பேசலை, மௌனமாக இருந்துட்டேன். அந்த நேரத்தில் நம்ம நலமானதையும் கூட பேசக்கூடாது, மௌனமாயிடணும். ஆண்டவரே, நான் எதுவும் வேகத்தில் எதுவும் பேசிடக்கூடாது, என்னை காப்பாற்றுங்க, நான் பரிசுத்தத்தை இழந்து போகாதபடி என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அப்படியே செய்கிறார். அப்போ இங்கே அவளுக்கு என்ன வந்துச்சு? குஷ்ரோகம் வந்தது. ஆனால் அந்த இடத்துல மோசே ஜெபிக்கிறாரு. எப்படி ஜெபிக்கிறாரு பாருங்க. அப்பொழுது மோசே ஆ ம் ஆ ம் ம் வேண்டாமோ? ம் 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 அல்லேலூயா. ஜனங்களை பிரயாணத்தையே அவளுடைய அந்த மேட்டிமையான வார்த்தைகள், அதனால் கிடைத்த தண்டனை 7 நாள் பாளையத்தை புறப்படவே முடியல. ஏன்னா அவளையும் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். அந்த 7 நாள் அவளுக்கு தண்டனை. அந்த தண்டனை நாள் முடிஞ்ச பிறகு தான் பாளையம் மீண்டு கிளம்புது. அல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு முன்னாடி இருக்கும்போது, இத்தனை சாட்சிகள் நமக்கு முன்னாடி வரும்போது, நாம் திரும்ப திரும்ப பாவத்தை செய்கிறது மட்டுமல்ல, அந்த பாவத்தை செஞ்சுட்டு நியாயப்படுத்தக்கூடிய ஒரு பொல்லாத பிசாசு நமக்குள்ளே பூக்கிறத நாம் பார்க்கணும். அல்லேலூயா. நாம் பாவம் செய்யலைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நாம் நல்லா தரப்போம், நல்லா ஆவிக்குரியவங்கள இருக்கிற போல தான் தோணும். ஆனால் உள்ள சத்ருவானவன் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டா நமக்கு சாட்சி யார்? யூதாஸ். உள்ள பிசாசு நுழைஞ்சிட்டா எல்லா விதமாக பொய்யும் பேசுவான், எல்லா விதமாக தைரியமும் பேசுவான். இடம் கொடுக்கவே கூடாது. அதனால தான் எப்போவுமே பரிசுத்த ஆவியனோட அபிஷேகத்தில் நிறைமையினால் நாம் இருக்கணும். இப்போ இன்னொன்று எடுத்துக்கோ. 2 நாளாகமம் 26வது அதிகாரம். 2 நாளாகமம் 26. ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் செலுத்துறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியினாலே கிருபை பெருகும். நேற்று தம்பி ஒரு சாட்சி சொன்னார். ஒரு அம்மா எனக்கு தெரியும், அவங்க எப்பவுமே ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எப்பவுமே ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம் போகிறப்போ ஸ்தோத்திரம், வர்றப்போ ஸ்தோத்திரம், நிற்கிறப்போ ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல ஆண்டவருடைய மகிமை நம்ம கூட தங்கு. அந்த குடும்பம் நல்ல ஆசீர்வாதத்தோடு இருந்ததுன்னு சொன்னார். அதுபோல் ஸ்தோத்திரம் சொல்கிறதில்ல நீங்கள் சொல்லவே வேண்டாம், உங்கள் வாயிலிருந்து ஸ்தோத்திர பலிகள் வந்துகிட்டே இருக்கணும். இப்போ 26 எடுத்துட்டிங்களா? அங்கே ஒரு ராஜா இருக்கான் பாருங்கள். ஸ்தோத்திரம் 1வது வசனம். ம் 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 மனதாய் இருந்தான், மனதிணங்கி இருந்தான். ம் அல்லேலூயா. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களெல்லாம் வாய்க்க செய்தார். பெருமான் செய்ய ஒரு பாட்டு பாடியிருக்காரு. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா. இதுதான் கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் அவனுக்கு காரியம் வாய்த்தது. அல்லேலூயா. அவன் என்னென்ன பண்ணான்? தேசத்தை செழிப்புள்ளதை மாற்றினான், விவசாயத்தை பெருக்கினான், அதாவது படைபலத்தை பெருக்கினான், கோட்டைகளை கட்டினான், அங்கங்கே பாதுகாப்புக்காக ஆயுதங்களை ரெடி பண்ண எல்லாமே செஞ்சிட்டான். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், அதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு எங்கே வரான் பாருங்கள். ஸ்தோத்திரம் 16வது வசனம். ம் 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 அல்லேலூயா.
அவன் பலப்பட்ட போது இத்தனை நன்மையெல்லாம் செஞ்ச இவ்வளவு இதாயிட்டு அவனுடைய பேர் கீர்த்தி எல்லாம் எங்கே இருக்குது? எல்லா தேசங்களிலும் பரவி இருக்கு. எகிப்து அந்த பக்கத்தில், சிரியா எல்லா தேசங்களிலும் பரவி இருக்கு. அதனால் இப்போ அவனுக்கு என்ன வந்துடுச்சு? பெருமை வந்துடுச்சு. அல்லேலூயா. பெருமை வந்ததுனால அவன் என்ன செய்கிறான்னா, அடுத்தது நான் சொல்லிடுறேன், நீ கேட்டுங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, ஆலயத்தில் தூபம் காட்டுறது ஆசாரியர்களுக்கு மட்டும்தான். பழைய பிரமாணத்தில் தூபம் காட்டுறது ஆசாரியர்களுக்குரிய கடமை. அது அவங்க மட்டும்தான் செய்யணும். அவங்க தான் அதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க, ராஜாக்களுக்கு அல்ல. ஆனால் இவன் அதை மீறி, இவன் ராஜா, நான் இவ்வளோ பெரிய ராஜா, இவ்வளவு என்னோட கீர்த்தி புகழ்ச்சி இருக்கும்போது நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் தூபம் காட்டுன்னு போய் நிற்கிறான். அப்போ ஆசிரியர்கள் எச்சரிக்கிறாங்க, இப்படி பண்ணாதீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லி. அதை படிங்க. ம் 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 அல்லேலூயா. அப்போது அப்படி சொல்லும்போது அடுத்தது அவன் பண்ணுற 19 ம் ம் இருக்கட்டும். இப்போ எசேக்கியேல் 28வது அதிகாரம். இது அப்படியே இருக்கட்டும். எசேக்கியேல் 28வது அதிகாரம். பன்னெண்டிலிருந்து படிப்போம். ம் தீரு ராஜா ம் 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 பத்மராகம், கோமேதகம், ம் 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 உன் வியாபாரத்தின் மிகுதியார் ம் 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 கேருபாய் இருந்த உன்னை ஆ ஆ அடுத்தது உன் அழகினால் ம் மினுக்கினால் ம் ம் அல்லேலூயா. இருக்கட்டும். இப்போ ஏசாயா 14 வாங்க. ஏசாயா 14 14 11வது வசனத்திலிருந்து. ம் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை கனப்படுத்தின ஆ ஆ ம் 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 போதும். இதை யாரை பற்றி சொல்லுது? லூசிபர். லூசிபர் தான் முதல்ல. அவனுக்கு பேர் என்ன? கேரு. ஆண்டவர் அவனை எல்லா இதுலையும் மேன்மைப்படுத்தி வச்சிருந்தார், பிரதான தூதன். ஆனால் அவன் செஞ்சது என்ன? இந்த இதில் மறுபடியும் ஒரு வருஷம் படிச்சிருவோம். 14 அதிகாலையின் மகனாய் விடிவெளி. ம் 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 ம்
ம் ம் ம் முடிச்சிரு. ஆ இப்போ பாருங்க, இப்போ ராஜா உசியா இந்த பெருமையில் தான் செய்கிறான். பிசாசனோட அந்த உள்ள அவனுக்குள்ளே வந்தோடனே, அந்த எண்ணங்கள் வந்த உடனே அவன் அங்கே தூபம் காட்ட போகிறான். இப்போ அவனுக்கு என்ன வந்துருச்சு? நெற்றியில் குஷ்டரோகம் வந்துருச்சு. அங்கே என்ன வந்தது? மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்தது. ஆனால் அந்த இடத்துல அதாவது என்ன சொல்கிறது, சப்போர்ட் பண்ணி ஜெபம் பண்ணுறதுக்கு மோசே இருந்தா தம்பி. ஆனால் இங்கே உசியாவுக்கு யாருமே கிடையாது. விட்டு அரண்மனை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. அவனே ஓடிட்டான் தனி வீட்டிலேருந்து. கடைசி வேற குஷ்ரோகியாக இருந்து குஷ்ரோகியாக மரித்து போனான். அல்லேலூயா. அப்போது நம்ம பாவம் செஞ்சாலும் மீண்டும் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகும்போது நமக்கு இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்குறார். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து விடுதலை கொடுத்தே தீர்றார். கொடுக்காத தேவன் கிடையவே கிடையாது. அவர் சொல்கிறார், எப்படி எத்தனை தரம் மன்னிக்கணும் பேதுரு கேட்கும்போது 70 தரம். எவ்வளவு? அப்போ மொத்தம் 7 49 490 தரம் மன்னிக்கலான்னு சொல்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு மன்னிக்கிற குணமுள்ள தேவனோட பிள்ளைகளாக நாமும் அந்த மன்னிக்கிற குணம் நமக்கு வேணும். அந்த அதாவது பாவத்தை அறிக்கை செய்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கேட்கும்போது ஆண்டவர் பூரண விடுதலை கொடுக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு சொல்கிற எச்சரிப்பு என்னென்னா, நீங்கள் எதுவரை ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறது. 5 மினிட்ஸ். அதாவது யாரெல்லாம் இன்றைக்கி ஆவியானவர் பேசுகிறாரு, ஆனால் வீட்லேயே அதை பற்றி சொன்னதுனால தான் நான் சொல்கிறேன். யாரெல்லாம் முழுகன் ஞானசன் எடுக்கலையோ நீங்கள் தயவுசெய்து எடுத்துங்க. முழுகன் ஞானசன் எடுத்து பரிசுத்தாவினோட அபிஷேகத்தை பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. இல்லைன்னா பாதுகாப்பு கிடையாது. அவருடைய அந்த ரத்த கோட்டைக்குள்ளே வந்துடணும். வரும்போது அவர் பாதுகாத்துவார். வராமே வெளியே இருந்துட்டு எனக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்யலைன்னா செய்ய மாட்டார். இதை பற்றி பேசணுன்னா இன்னும் 2 மணி நேரம் தேவை. இப்போ முடிச்சு போச்சு, டைம் ஆயிடுச்சு. அதனால் இந்த அறிவிப்பு எனக்கு ஆண்டவர் சொன்னதுனால, ஆவியானவர் சொன்னதுனால தான் இதை சொல்கிறேன். யாரெல்லாம் இன்னும் முழுகன் ஞானசன் எடுத்து பரிசுத்தானோட அபிஷேகத்தை பெறலையோ, முழுகன் ஞானசன் எடுக்கும்போது பரலோகத்தில் உங்கள் பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படும். பரிசுத்தாவி பெறும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக தகுதி உள்ளவராக மாறுறீங்க. ஏன்னா மீட்பு நாளுக்கென்று முத்திரையாக தரிப்பிக்கப்பட்ட பரிசுத்தாவி. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தாவி பெற்றவர்களாக நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காணப்படும் பொழுதுதான் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இம்மட்டும் ஆண்டவரே உம்முடைய வசனங்களை தியானிக்கும் பாக்கியத்தை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி. நீ கொடுத்த அந்த எச்சரிப்பின் செய்தியும் கொடுத்துருக்கிறோம் தகப்பனே. கேட்ட ஒவ்வொருவரும் உணர்வடைந்து ஆண்டவரே முழுகன் ஞானசன் எடுக்கணும், பரிசுத்தாவி பெறணும். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் அந்த பரிசுத்த அந்த தேவனை ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக யுக யுகமாக உம்மோடு இருக்கும்படி அருள் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை செய்தி கொடுத்த அருமையான குணசேகரன் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகபலன் ஆயுசு நாட்களை தாங்க. ஆண்டவரே இவ்வளோ நேரம் காத்திருந்து ஜெபத்தை கேட்ட உங்களுடைய ஜனங்களுக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை குடும்பத்தின் மக்களுக்கும் கொடுத்து அவங்க கொடுத்திருக்கிற செய்தியின்படியே ஆண்டவரே அநேக வியாதிகளுக்கு பாவம் காரணமாக இருக்கிறது. எந்த பாவ காரியங்களோ பாவ சிந்தனைகளோ மேட்டிமைகளோ காரணமாக இருக்குமானா ஆண்டவரே கத்தாவே அதையெல்லாம் எடுத்து போடுங்க. அவங்க சொன்ன செய்தியில் ஆண்டவரே தகப்பனே மோசேக்கும் ஆண்டவரே மோசே மனைவிக்கு விரோதமாக ஆண்டவரே இந்த மிரியாம் பேசின பொழுது ஒரு தண்டனைக்குள்ளா நாங்கப்பா ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகளின் நிமித்தமாய் வந்த எல்லா நோய்களிலிருந்தும் கர்த்தர் நீர் விடுதலை அளிப்பதற்கு நீர் வல்லமுடையவராக இருக்கிறீங்க. எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதை ஆன்லைனில் பார்க்கிறவர்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்றுங்க. இன்னைக்கு இந்த ஜெபத்தில் உட்கார்ந்த ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இந்த 28ஆம் தேதி இந்த இரவோடு அவருடைய எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது சுகமாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நாளை தினத்தின் காலை திருவிருந்து ஆராதனை வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு வரைக்கும் உடைய கரம் கூட இருப்பதாக, தேவ மகிமை கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய நிர்ணயிக்கவும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் அன்றைய வருகை பரிந்தும் தங்கி இருப்பதாக,
ஆமென். 3 முறை சத்தமாய் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.